प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்கே குழுமி இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கு வேண்டிய பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு கருணை அப்படின்னு ஒரு குணம். தயாலு, கருணை, இரக்கம். இந்த குணம் ஒரு பக்தனுக்கு ஆபரணம் மாதிரி, ஒரு ஆபரணம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. சாதாரணமான ஆபரணம் விலை மதிப்புடையது. இந்த கருணைங்கிற குணம் விலை மதிப்பற்றது. கருணை. இப்போ கருணைன்னா என்னன்னு சொல்றோம்? எதையெல்லாம் கருணைன்னு சொல்லுவோம்? எதெல்லாம் கருணைன்னு சொல்லலாம்? கருணைனா என்னது? சும்மா சொல்லுங்க, நான் மட்டும் சொன்ன போர் அடிக்கும். இரக்கம் காமிக்கிறது. இரக்கம் காமிக்கிறதுன்னா என்னது? யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அவங்க மேல இரக்கம் காமிக்கிறது, கருணை. அவங்களுக்காக அவங்கள நினைச்சு ஏதாவது உதவி செய்யலாமே அவங்களுக்கு, இல்லையா? இரக்க குணம்ங்கிறது நம்ம முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், உதவும் மனப்பான்மை, அவங்க மேல இரக்கம் கொள்றது, கருணை காமிக்கிறது, இது மாதிரி நிறைய சொல்லலாம். யாராவது நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், இரக்கம் காமிக்கணும், கருணை காமிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பேர்ஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். எல்லா இதயத்துக்குள்ளேயும் அந்த இரக்கம் இருக்கு. யாருக்காவது நம்ம ஏதாவது கருணை காமிக்கணும், இரக்கம் காமிக்கணும், இல்லையா? இது நேச்சர். இயற்கையில மனுஷங்கிட்ட இயற்கையில எல்லாருக்கும் கருணை குணம் இருக்கும். ஆனா கலியுகத்துல என்ன பிரச்சனையோ அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இரக்கம் கருணையை பத்தி பேசுவாங்க, ஆனா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த உயிரை கொண்டு சாப்பிட்றவங்க எப்படி கருணை எதிர்பார்க்க முடியும், இல்லையா? ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றவங்ககிட்ட இரக்கம் இருக்காது. ஆனா நிறைய பேசுவாங்க, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள்கிட்ட தான் அன்பா இருக்கணும், விலங்குகள் மேல அன்பு இல்லை. ஆனா அப்படி கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? சுகிருதம் சர்வபூதானாம். ஒரு பக்தன் பகவான் என்ன சொல்ற? முதல் பகவான் அவர் பத்தி சொல்றாரு. பகவான் சுகிருதம் சர்வபூதானம், எல்லா உயிர்வாழியோட உற்ற நண்பன். பகவான் கிருஷ்ணர் எல்லா உயிர்வாழிகளுக்கு உற்ற நண்பன். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அவர் பக்தருக்கு மட்டும் இல்ல. கிருஷ்ணர் அவர் பக்தருக்கு மட்டும் நெருங்கிய நண்பர் இல்ல, மனுஷங்களுக்கு மட்டும் நண்பர் இல்ல. எல்லா ஜீவன், ஆடு மாடு கோழி, எங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் ஜீவன்கள் இருக்கோ, எல்லா ஜீவனுக்கும் உற்ற நண்பன் கிருஷ்ணா. அப்போ பகவான் கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களுக்கும் உற்ற நண்பனா இருக்கிறதுனால பகவானது பக்தர்களும் எல்லா ஜீவனுக்கும் உற்ற நண்பர்களா இருப்பாங்க. யாரெல்லாம் கிருஷ்ணரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரியமான நண்பர்கள். அவங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க, யார் மேலேயும் பொறாமை கொள்ளும். அதுதான் வைஷ்ணவருடைய பண்பு. வைஷ்ணவருடைய பண்பு என்னன்னு சொன்னா, நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது, யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இந்த குணம் உள்ளவர் தான் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் சொல்றார். பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அத்வேஷ்ட சர்வபூதானாம். அத்வேஷ்டா, துவேஷன வெறுக்கிறது, அத்வேஷ்டான யாரும் வெறுக்கிறது இல்லை. சர்வபூதானா மைத்ர, எல்லா உயிர்வாளுக்கும் நண்பன், கருணையை வச்ச. அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருணையை வச்ச. ஒரு பக்தருடைய குணம் எப்படி இருக்கணும்? எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்னா, அவர் யாரும் வெறுக்கிறது இல்லை. எனக்கு இந்த பக்தர் பிடிக்கும், அந்த பக்தர் பிடிக்காது, நான் இவரு கூட சேவை பண்ணுவேன், அவரு கூட சேவை பண்ண மாட்டேன், நான் இவரு கூட சேர்ந்துக்குவேன், அவரு கூட சேர்த்துக்க மாட்டேன் கிடையாது. அத்வேஷ்டா. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு பக்தரை வெறுத்தா கூட அவர் யாரையும் வெறுக்கிறது இல்லை. சர்வபூதானா மைத்ரா, எல்லா உயிர்வாளிக்கும் நண்பன், கருணை, எல்லா ஜீவனத்திலும் கருணை காமிக்கிறார். அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருணையை வச்ச நிர்மம. அவர் எதுக்கும் உரிமை கொண்டாடுறது இல்லை. இது என்னுடையது, இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், இந்த நிலம் எனக்கு சொந்தம், இதெல்லாம் எதுக்கும் சொந்தம் கொண்டாடுறதே இல்லை.
இன்னைக்கே சொந்தம் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு தெரியாத அவங்க யாருன்னு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உடல், அதனால இந்த உடல் நான் இந்த நாட்டை சேர்ந்தேன், அதனால இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த நிலம் எனக்கு சொந்தம், இந்த எண்ணெய் கிணறு எனக்கு தான் சொந்தம், இந்த நதி எனக்கு சொந்தம். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஈசாவாசம் விதம்சம் எல்லாம் கிருஷ்ணருடையது. எல்லாம் கிருஷ்ணருடையது. ஆனா நம்ம இதான் வந்து பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம், மமக்காரம். அகங்காரம் மமக்காரம் என்னன்னு சொன்னா, நான் எனது, நான் அப்படிங்கிறது அகங்காரம், என்னுடையதுங்கிறது மமக்காரம். ஆனா ஒரு பக்தர்கிட்ட இந்த குணம் இருக்காது. நிர்மமோ நிரஹங்காரா, நிர்மம நிர் அகங்காரா. ஒரு எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொன்னா, அவருக்கு என்னதுன்னு எதுக்கு உரிமை கொண்டாடுறது இல்லை, அவருக்கு அகங்காரம் கிடையாது. நிர்மம, நிர்னா கிடையாது, நிர்மம நிர் அகங்காரா. சந்துஷ்டா, என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியோடு இருக்கார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி. அவர் ரொம்ப பொதுவாகவே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்துல நம்மளை விட வசதியா இருக்கிறவங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே நினைப்பாங்க. அப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அவங்க லைஃப் எப்படி கம்பேர் பண்ணிக்குவாங்கன்னா, நம்மளோட வசதியானவங்களை பார்த்து நான் அந்த இடத்துக்கு போகணும், ஆனா நம்மளோட இன்னும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அது மைண்ட் பண்றதே இல்லை, அது நினைக்கிறதே இல்லை. எவ்வளவு பேர் இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம, பிளாட்ஃபார்ம்ல உடல் உபாதைகள்லாம் பாதிக்கப்பட்டு நோய் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம என்னைக்குமே அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணவே மாட்டோம். அது நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்குவோம், என்னோட உயர்ந்த ஸ்தானத்தோட கம்பேர் பண்ணுவோம். அப்படி பண்ணா நிம்மதி இருக்காது. அப்படி பண்ணா நிம்மதி இருக்காது. அதை விட இருக்கிறத வச்சு, ஓ பகவான் எனக்கு இது கொடுத்துருக்காரு, இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? இந்த அளவுக்கு வசதி இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப எனக்கு கிடைச்ச வசதி ஐம் ஓகே வித் தட். சந்துஷ்டா. சததம் யோகி, எப்போதும் பக்தி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. எப்பவும் அவரு பக்தி எப்பவும் 24 hours எனி டைம். சததம் யோகி. யதாத்மா திருட நிச்சயா, உறுதியான மனதோட. இல்லைங்க இன்னைக்கு எனக்கு மனசு இல்லைன்னா சாண்டிங் பண்ண முடியாது, இல்லை எனக்கு மனசு இல்லை நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இல்லை நான் சண்டை போட்டேன் கோயிலுக்கு வரணும், இதெல்லாம் காரணம் கிடையாது. சந்துஷ்ட யதாத்ம திருட நிச்சயா, உறுதியான மனது. எந்த சூழ்நிலையும் அந்த மனது வந்து பிறழாது. அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற உதாரணம் என்னன்னா, ஒரு காற்று வீசாத இடத்துல தீபம் ஏற்றி வச்சு அதை அசைவே செய்யாது, அப்படியே உறுதியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திடபிரதா. சந்துஷ்ட சததம் யோகி யதாத்ம திருட நிச்சய மயர்ப்பித மனோபுத்தி. அவர் மனசு புத்தியெல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பார். மயர்ப்பித மனோபுத்தி யோ மத் பக்த சமய பிரியா. அந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவர். அப்ப நம்ம கூட்டத்தில் எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கிறோம்? எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறோம்? பிரபு எனக்கு கோபமே வராது, நான் யார் மேலேயும் பொறாம கொள்றது இல்லை, நான் எல்லார் மேலேயும் அன்பு செய்யறேன், நான் என்னதுன்னு எதையுமே உரிமை கொண்டாடினது இல்லை, பிளாஸ்டிக் சேர் கூட என்னது நான் சொன்னதே இல்லை. ஆமா ஆமா, நிர்மமா நிர் அகங்காரம். எனக்கு அகங்காரமே கிடையாதுங்க, எனக்கு துளி கூட அகங்காரம் கிடையாது இல்லையா? பாத்தீங்களா? நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் ஆகணும் அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்ல சொன்ன மாதிரி இருக்கு, நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு பக்தன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் பாகவத்தில் இருக்கு. பிரகலாதர், பரீட்சித்து, துருவர், பிரியவரதர், நாரதர், நிறைய பக்தர்கள் இருக்காங்க. ஸோ அதனால இந்த கருணை குணங்கிறது பக்தி செய்யும் போது, பக்தர்கள் சங்கத்தில் வரும்போது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுக்கு மேலே அன்பு செலுத்தும் போது அந்த அன்பானது அப்படியே கருணையா மாறும். பொதுவாக இந்த உலகத்தில் என்ன கருணை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக மக்கள் என்ன கருணை காமிக்கணும்? சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும். இல்லை நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல விஷயம். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கு, இதுல எதுவும் தப்பு இருக்கா? இது கருணை தானே. எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, ஃபுட் ஃபார் லைஃப். அவங்க வாழணும்னா சாப்பிடணும். அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஜீவா அந்த 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 மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு கருணை. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வேத காலத்தில் என்ன வழக்கம் இருந்ததுன்னா, குடும்பஸ்தருக்கு வீட்டில் சமைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து, ஐயா இன்னைக்கு யாராவது பசியோடு இருக்கீங்களா, எங்க வீட்டில் விருந்து செஞ்சிருக்கிறோம், வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும். இன்னைக்கு அப்படியே யாராவது கூப்பிடுவோமா? யாரும் கூப்பிட மாட்டோம். யாராவது வீட்டை விட்டு இறங்கி தெருவில் நின்று, எங்க வீட்டில் விருந்து தயார் பண்ணியிருக்கோம், சாப்பிட வாங்க, யாராவது வந்து சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனா ஒரு காலத்துல, வேத காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க. சமைச்சிட்டு அந்த குடும்பஸ்தர் வெளியில வந்து யாராவது பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க.
ஸோ அந்த பசி ஆறுறது. மலேசியாவில் எனக்கு பிடிச்ச இன்னொரு வார்த்தைன்னா பசி ஆறிட்டீங்களான்னு கேட்பாங்க. இந்தியாவில் வந்து சாப்பிட்டியா தின்னியான்னு தான் கேட்பாங்க. சாப்பிட்டீங்களா தின்னீங்களா துண்ணியா, சென்னை பக்கம் போனால் துண்ணியான்னு கேட்பாங்க. சாப்பிட்டியா. ஆனால் நம்ம வைஷ்ணவர் எப்படி சொல்லணும்னா பிரசாதம் ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்கும். நம்ம தின்னையா சாப்பிட்டியான்னு, பிரசாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது, பிரசாதம் ஏற்றுக்கொண்டீர்களான்னு கேட்கணும். ஏன் ஏன் பிரசாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது, பிரசாதம் ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்கணும். வி ஆர் ஹானரிங் பிரசாதம். நான் புக்கு விற்கல, ஐ எம் நாட் புக் செல்லிங், ஐ எம் டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸ். இந்த வார்த்தையில் வித்தியாசம் இருக்கு. நான் பிரபுபாத் புக்கை விற்றேன் கிடையாது, நான் பிரசாதம் சாப்பிட்டேன் கிடையாது, நான் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் புத்தக விநியோகம் செய்தேன். அப்ப என்ன வித்தியாசம் இதுல? இந்த வார்த்தையில் என்ன வித்தியாசம்? சும்மா சொல்லுங்க, அப்புறம் போர் அடிக்கும். இந்த வார்த்தையில் என்ன வித்தியாசம்? பிரசாதம் சாப்பிட்டேன்னு இருக்கும், பிரசாதம் ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன எல்லாம் சில மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, யோசிக்கிறீங்களோ? பிரசாதம் ஏற்றுக்கொண்டான், பிரசாதத்தை ஹானர் பண்ணதான் மதித்து மதித்து ஏற்றுக்கொள்றது. ஏன்னா கிருஷ்ணரும் பிரசாதம் வேற வேற இல்லை. பிரசாதம்னாலே ஒரு கருணை தான். பிரசாத் அப்படின்னா கருணை. அதான் குழந்தைகளுக்கு வந்து ஹரி பிரசாத், கிருஷ்ண பிரசாத் பேர் வைப்பாங்க. ஹரியோடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை. பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு விமல் பிரசாத் பேர், விமலா தேவியோடைய கருணை. ரைட்? அப்போ பிரசாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது சரி, அது வேற டாபிக், அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இங்க பேசிக்கா அடிப்படையில ஒரு மனிதன் ஜீவன் அப்படின்னா ஜீவோ தயா, ஜீவனுக்கு மேல கருணை காமிக்கணும். ஜீவோ தயா என்னது? பசியோட உள்ளவங்களுக்கு பசியாடுறது. யாராவது பசியோட வந்தாங்க, சரிங்க நாங்கள் இது சாப்பிடுங்கன்னு வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் பழம் வாங்கி கொடுத்தேன், ஏதாவது சாப்பாடு போட்டேன், அன்னதானம் பண்ணேன். எங்க ஊர்ல இந்தியாவிலலாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் வச்சிருவாங்க, இவர் தான் வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணாரு, 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணாரு. நல்ல விஷயம்தான், அதுல தப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ அன்னதானம் பண்றது, அப்புறம் துணிமணி கொடுக்கறது. யாராவது வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க, துணிமணி இல்லாதவங்க, இல்லை இயற்கை பேரிடர் வந்தது, அப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அப்போ நான் ஆடை இல்லாதவங்க ஆடை வாங்கி கொடுத்தோம், துணி இல்லாத துணி கொடுக்குறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க, புது துணி வாங்கி தருவாங்கன்னா ரொம்ப கம்மி தான். அவங்க புது துணி வாங்கி போட்டு பழைய துணி கொடுப்பாங்க. பட் எனிவே துணி கொடுக்குறாங்க இல்லையா? இங்க வீட்டில் ரொம்ப நாளாக பீரோவில் துணி எல்லாம் இருக்கு, எங்கேயாவது கொண்டு கொடுத்தல, ஏதாவது ஆசிரமத்தில் கொடுத்துடலாம், புதுசா வாங்கி கொடுப்போமா? கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு புடவை வாங்கி வச்சிருப்போம், என்னைக்கு கல்யாணம் நடந்ததோ பீரோவை திறந்தா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து 365 நாள் புடவை இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கானது, செகண்ட் ஆனிவர்சரி, தேர்ட் ஆனிவர்சரி, அப்புறம் பர்த்டே, அப்புறம் பொங்கல், தீபாவளி, புடவை அது கட்டவும் கூட இல்லை, திறந்து பாத்துக்கிறோம், எண்ணி பாத்துக்கிறோம் கரெக்டா இருக்கா, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இவ்வளவு புடவை வச்சு நைட்டி போட்டு சுத்திட்டு இருப்போம். ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல கோட் ஷூட் பேண்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கும், ஆனா அரை ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப என்னாச்சு, வாங்கினது நான் கூட அனுபவிக்கல, அப்ப யாருக்கோ கொடுக்கவா செய்யலாம், அதுக்கும் மனசு வரல. ஆனா பீரோல ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்போம், பேண்ட் ஷர்ட், கோட்டு ஷூட்டு, வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாம் இருக்கும். ஆனா அரை ட்ரௌசரும் ஒரு பனியும் போட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருப்போம் இல்லையா? ஸோ எனிவே அட்லீஸ்ட் இதான் தானம் பண்றாங்க இல்லையா? துணிமணி தானம் பண்றது, துணிமணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. அப்புறம் ஓல்டேஜ் பீப்புளுக்காக நிறைய ஆசிரமெல்லாம் கட்டுவாங்க, இப்போ நிறைய சத்திரமெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த வயசானவங்க எல்லாம் போய் தங்கிக்கலாங்க. இப்போ கலியுகத்தில் ரொம்ப தேவை இருக்கு இப்போ, ஏன்னா பசங்க பெரியவனா அப்பா அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுறான், அதனால ஹோமேஜ் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து கருணை, வயசானவங்க மேல கருணை காமிக்கிறதுக்கு ஒரு ஹோம் நடத்திட்டு, நீங்க பெரியவங்களாம் எங்க ஹோம்ல வந்து தங்கிக்கங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இருக்க இடம் கொடுக்குறோம் அப்படின்னு. இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கறது. பையன் கையை விட்டுட்டான், ஏதோ ஓல்டேஜ் ஹோம்ல போயிருப்பாங்க இல்லையா? அப்போ இடம் இல்லாதவங்க இடம் கொடுக்கறது ஒரு கருணை, துணிமணி இல்லாதவங்க துணிமணி கொடுக்கறது ஒரு கருணை, சாப்பாடு கொடுக்கறது ஒரு கருணை. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க, யாரு பிறந்து யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியாது, ஏதோ தப்பா பிறந்து அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி அனாதை குழந்தைங்க, அவங்களும் ஒரு ஆசிரமம் ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க. கரெக்டா? ரொம்ப பெரிய சேவை இது, குழந்தைகளை பார்த்துக்கிறது. அப்புறம் மெடிக்கல், நோய் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, அங்கங்கே மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, இதெல்லாமே நல்ல விஷயம் தானே? இல்லை சந்தேகம் இருக்கா? இது தப்பான விஷயமா? சந்தேகம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். அதாவது மக்கள் மேல கருணை காமிக்கிறது.
நான் டாக்டருக்கு படிச்சு நான் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்றேன். யாராவது 4 பேருக்கு போய் வைத்தியம் பார்க்குறேன். அதே மாதிரி அங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து பாட புஸ்தகம்லாம் கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைகளை வந்து யாரும் இல்லாத குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் நம்முடைய பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் போய் உதவி செய்யறது, இதெல்லாம் பண்றது நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் என்னைக்கா பண்ணியிருக்கிறோமா? கை தூக்குங்க பண்ணவங்கலாம். ஒரு கை மேலே வரல இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான் இல்லையா? அன்னதானம் பண்றது, தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஆசிரமம் வச்சு அந்த அநாத குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே நல்ல விஷயம். இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்காது? நல்ல விஷயம் தானே, பண்ணா நல்லது. ஏதோ கருணை, அந்த ஜீவன்கள் மேல, ஒண்ணுமே இல்லாதவங்க மேல கருணை காமிக்குது. சரி, அடுத்தது இந்த படம் என்ன சொல்லுது? இங்க 2 படம் இருக்கு. இந்த படம் என்ன சொல்லியிருக்கு? இது நேரம் வரைக்கும் பேச நல்ல விஷயம் தான், இல்லை தப்பும் இல்லை. ஆனா அது வந்து அதாவது கருணை காமிக்கிறது 2 விதமா இருக்கு. கருணை காமிக்கிறது, இரக்கம் காமிக்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து பௌதிகமான கருணை, இன்னொரு ஆன்மீகமான கருணை. ஒரு கருணை வந்து பௌதிகமானது, இன்னொரு கருணை ஆன்மீகமானது. இப்ப இந்த படம் என்ன சொல்லுது? இது அடிக்கடி ப்ரோபார் கிளாஸ்ல சொல்லுவார். யாருக்கு தெரியும் இந்த படத்தோட மீனிங்? யாருக்கு தெரியும்? யாரா ட்ரை பண்றீங்களா? சரி, இந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த கிளி கூட்டை வந்து சுத்தப்படுத்துறாங்க. அப்புறம் அந்த கிளிக்கு ஃபீட் பண்ணுவாங்க, அந்த கிளிக்கு தீவனம் போடுவாங்க. ஏதாவது அரிசி, கோதுமை, ஏதாவது நீங்க ஏகாதசி கேக்கு பண்ண கூட கொடுப்பாங்க. நீங்க என்னென்ன சமைக்கிறீங்களோ அல்ல தானியங்கள் ஏதாவது, அந்த கிளி வந்து அந்த கூட்டை திறந்து உள்ள ஒரு பிளேட் இருக்கும், அதுல வந்து தீவனம் போடுவாங்க, கிளிக்கு நல்லா சாப்பிட கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த கிளி கூட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்துவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, சிலர் பெயிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வசதி உள்ளவங்களா தங்கத்திலே கூடு பண்ணி வைக்கலாம். ரொம்ப வசதி உள்ளவங்களா இருந்தா அந்த கிளிக்கு வந்து தங்கத்திலே கூடு பண்ணி வைக்கலாம். சரி, இப்போ இந்த கூட்டில் இருக்கிற கிளி சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அந்த கிளிக்கு சாப்பிட கொடுக்குறாங்க, அந்த கூட்டை நல்லா பராமரிக்கிறாங்க, அந்த கிளியை நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த கிளியோட கூட்டை வந்து தங்கத்திலே பண்ணியிருக்காங்க, நல்லா அழகுபடுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி அந்த கிளி சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஏன் சந்தோஷமா இல்லை? இந்த கூட்டை விட்டு திறந்து விடணும். இந்த கூட்டை விட்டு திறந்து விட்டு அதுக்கு தேவையான தீவனம் எல்லா பக்கம் இருக்கு, அது எங்க வேணாலும் போய் சாப்பிடும். அது சுதந்திரமா வானத்துல சுத்தி பறக்கும், அதை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கு. அப்போ குருவி கூட்டை சுத்தப்படுத்துவதால் குருவியை திருப்தி செய்ய முடியாது. குருவி கூட்டை சுத்தப்படுத்துவதால குருவியை சந்தோஷப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் உடலுக்கு சேவை செய்வதால் உடலில் உள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. உடலுக்கு சேவை பண்றதுனால உடலில் உள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. If a fish is taken out of water, it cannot be made happy with all the comforts of land to be happy. A fish must have all the freedom of water. Similarly, we are all spiritual sparks and we can't become happy in matter. We require spiritual food, spiritual atmosphere. Interview with the New York Times பத்திரிகை ப்ரோபா இன்டர்வியூ கொடுத்தது செப்டம்பர் 2ஆம் தேதி 1972 நியூ விருந்தாவன் தாம். சில ப்ரோபாத் ஃபவுண்டர் ஆச்சாரியா. அப்ப என்ன சொல்றாரு ப்ரோபாதா? ஒரு மீன் அப்படியே தண்ணியிலிருந்து வெளியில் எடுத்து நாசிலாமா கொடுக்குறாரு. அப்புறம் மீகரி என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. அப்புறம் சாஸ், டொமேட்டோ சாஸ் இருக்கு, இந்த ரூபா டாலர் இருக்கு, வைன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மீன் சந்தோஷமாகுமா? செத்து போயிடும். தண்ணியில எடுத்த லைஃப் முடிச்சுது. மீனை வந்து தண்ணியில எடுத்தா வாழ்க்கை முடிச்சுது. அப்போ அதுக்கு தேவையான உணவு, இந்த மீனுக்கு தேவையான உணவு, சந்தோஷம் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கு. தண்ணியிலிருந்து வெளியில எடுத்து நீங்க தங்கத்தாலான ஒரு தட்டுல வச்சு அழகு பார்த்தாலும் செத்து போயிடும். ரைட்? அதே மாதிரிதான் இந்த உடலுக்கு உதவி செய்யறதுனால இந்த உடல் உள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. ஆத்மா இந்த உடல்கிற கூட்டிலிருந்து வெளியேறணும். ஆத்மா என்ன பண்ணணும்? இந்த உடல்ல இருந்து கூட்டுல இருந்து வெளியேறணும். அதாவது ஆத்மாவுக்கு எப்போ நிரந்தரமான சந்தோஷம்னா பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை அடையணும். ஆத்மா வந்து ஆன்மீக லோகத்துக்கு போகணும், அல்லது ஆன்மா வந்து ஆன்மீக சரீரம் எடுத்துக்கணும். அப்பதான் ஆத்மாவுக்கு பூர்ண சந்தோஷம். சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோ க்ஷஜே அகைதுகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. ஒரு ஆத்மாவுக்கு எப்போ முழு திருப்தி கிடைக்கும்? பரோ தர்மம், மிக உயர்ந்த தர்மம் என்னது? பக்தி.
கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செஞ்சா மட்டும்தான் அந்த பக்தி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. சவை பும்சா பரோ தர்மம், எல்லா தர்மத்திலும் உயர்ந்த தர்மம் பக்தி. பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்ஷஜா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் வந்து அதோக்ஷஜா. அதோக்ஷஜானா நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஸோ அந்த கிருஷ்ணரை வந்து எந்த மாதிரி பக்தி செஞ்சா இந்த இந்த உடல் இருக்கிற ஆத்மா எப்ப திருப்தி அடையும், எப்ப பூர்ணமான திருப்தி அடையும்னா அகைதுகி அப்பிரதிகதா. நம்முடைய பக்தி சேவை இருக்கு இல்லையா, நம்ம செய்யக்கூடிய பக்தி சேவை வந்து எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு தடங்களும் இல்லாம செய்தால் மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு திருப்தி. அதுதான் ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி. ரைட்? அதனால பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் ஆத்மா திருப்தி அடையாது, ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது, ஆத்மா திருப்தி அடையாது. பக்தி தொண்டு செஞ்சா மட்டும்தான் ஆத்மா திருப்தி அடையும். ஏன்னா அதுதான் ஆத்மாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். ஜீவேரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாடைய சொரூபம் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். சரி, இப்ப அடுத்தது பிரபு பேர் என்னங்க? உங்க பேரு? யோக வசன்ராஜ். சரி, யோக வசன்ராஜ் இருக்காரு ஒண்ணு. உங்க பேரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ். கிருஷ்ணதாஸ் வச்சுக்கோ. யோக வசன் வச்சுக்கலாம். கிருஷ்ணதாஸ், யோக வசன் 2 பேரு. பிரபு உங்க பேரு? கௌரங்கதாஸ். ஓகே, நான் 4 பேர். இப்போ கௌரங்கதாஸ் இருக்காரு, கிருஷ்ணதாஸ் இருக்காரு, நான் இருக்கேன், யோக வசன் இருக்காரு. யோக வசன் வந்து ஒரு ப்ரோக்ராம் போனாரு, ஒரு 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 பிக்னிக் மாதிரி ஒரு இடத்துக்கு போனாரு. நாங்க எல்லாம் போனோம், 4 பேர் போனோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நானு, கிருஷ்ணதாஸ் ஐயா, அப்புறம் கௌரங்கதாஸ், யோக வசன் 4 பேர் ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே சும்மா ஒரு டூர் மாதிரி போனோம், ஒரு யாத்திரை மாதிரி போனோம். ஒரு பெரிய ஒரு நதி, ஒரு ஆறுக்கு போனோம், எல்லாம் வச்சு இங்க ஒரு கங்கைக்கு போனோம். அதுல தவறி கங்கையில விழுந்துட்டாரு. யோகவாசன் வந்து கங்கையில விழுந்துட்டாரு. அப்போ இவர் சொல்றாரு என்கிட்ட, அவர் கங்கையிலேருந்து அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது, யோகவாசனுக்கு நீச்சல் தெரியாது, அவர் கங்கையில விழுந்துட்டாரு. இப்போ நாங்க 3 பேர் பேசிக்கிறோம். இவர் சொல்றாரு என்கிட்ட, அவர் வெளியில வந்தோடனே நான் அவருக்கு வந்து நாசிலமா வாங்கி கொடுப்பேன், அவருக்கு வந்து பிஸா பர்கர்லாம் வாங்கி தரேன். இவர் சொல்றாரு. அவர் சொன்ன இல்ல நான் முதல்ல அவர் வந்து வெட் கிளாத், நல்ல கிளாத் வச்சிருக்கேன், அது கொடுப்பேன். தண்ணியில வந்து நினைச்சு போயிட்டார் இல்லையா, அதாவது நான் வேற புது ட்ரெஸ் வச்சிருக்கேன், அது கொடுப்பேன். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல தண்ணியில வந்து அவர் காப்பாத்தணும். அவர் மூழ்கிட்டு இருக்கிறாரு, தண்ணியில யோகவாசன் மூழ்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து பிஸா வாங்கி கொடுப்பேன், பர்கர் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். முதல்ல அவர் முடிந்து காப்பாத்துங்க, உயிர் போயிடும். அந்த மாதிரிதான் இந்த பிறப்பு சக்கரத்துல ஜீவாத்மா உழண்டு இருக்கு. இந்த பிறப்பு சக்கரத்துல நம்ம சுழண்டுட்டு இருக்கிறோம். நமக்கு வெளிப்புறமா எந்த உதவி செய்தாலும் அது தற்காலிகமானதுதான். பசி, ஓகே, பசின்னு எனக்கு உணவு கொடுத்தீங்க, இந்த வேலை பசி ஆறிட்டேன், அப்புறம் அடுத்த வேலைக்கு எனக்கு உணவு வேணும். அப்போ இந்த 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 ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இப்போ எனக்கு ஜெய ஸ்ரீ ராதா மாதவுக்கு ஓகே, இப்ப எனக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இன்னொரு வேலை இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கலாம். அப்ப இது வந்து ஒரு நிரந்தரமான பிரச்சனை இல்லை. எனக்கு உணவு கிடைக்காம இருக்கிறதோ, தங்க இடம் இல்லாம இருக்கிறதோ ஒரு நிரந்தரமான பிரச்சனை இல்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆனா உயிரே போயிட்டு இருக்கு. ஆன்மா வந்து நினைவு கட்டாத காலத்திலிருந்தே, ஆத்மா வந்து நினைவு கட்டாத காலத்திலிருந்தே வேற வேற சரீரம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வேற வேற சரீரம் மாறும்போது சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. யாராவது சாப்பிட மறந்துருக்குமா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, நான் சாப்பிட மறந்துட்டேங்க. அப்படி சில ஆள்கள் இருக்காங்க. நான் வேலை பார்க்கும்போது சாப்பிடறத மறந்துருக்கேன், அப்ப கழுத மாதிரி உழைச்சிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? வேலை ரொம்ப ஹெவி ஒர்க், சாப்பிடவே முடியல, அப்ப கழுத மாதிரி உழைச்சிருக்காது, சாப்பிட கூட உனக்கு நேரம் இல்லை. ஆடு மாடு கூட ஓரமா நின்று ஏதாவது இலையை சாப்பிட்டு அசை போடும். நான் ஓடி உழைச்சு சாப்பிட கூட நேரம் இல்லை. அப்போ யாருமே பசி எல்லாரும் டைமுக்கு வந்துடும். அப்ப நம்ம சாப்பிட்றத மறந்ததே இல்லை, தூங்குறத மறந்தது இல்லை. மொபைல் இருக்கிறனால தூக்கம் மறக்குது. அப்புறம் அதே தன்னை போல மொபைல் கீழே விழுந்து தூங்கினா உண்டு இல்லையா? மொபைல் வச்சு தேய்ச்சி பார்த்துட்டே இருக்க தூக்கம். அப்புறம் மொபைல் கண்ணு அசந்து போய் அது சார்ஜ் போய் பேட்டரி டவுனா அது விழுந்து அப்புறம் தூங்கினா உண்டு. அது மொபைல் கீழே விழுந்தாதான் நான் கீழே விழுவேன். ரைட்டா?
உண்பது, உறங்குவது, சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, தற்காத்து கொள்றதெல்லாம் நம்ம மறக்கிறதே இல்லை. அது ஒவ்வொரு பிறவிலையும் நடக்குது. அது நாயோட வாழ்க்கையில போன நடக்குது, பூனையோட வாழ்க்கையில் நடக்குது, மனுஷ வாழ்க்கையில் நடக்குது. அப்போ முக்கியமா நான் மூழ்கிட்டு இருக்கேன், இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல மூழ்கிட்டு இருக்கேன். அவரை காப்பாற்றணும் முதல்ல. அப்போ இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கு ஆன்மாவை காப்பாற்றணும். இந்த உடலுக்கு சேவை பண்றதுனால இந்த ஆன்மாவை திருப்தி பண்றது, ஆன்மா மூழ்கி போயிடும். அப்ப என்ன ஆயிரும், இந்த பிறவியோட எனக்கு நிறைய கிடைச்சது. என்ன ஒருத்தர் படிக்கிறதுக்கு எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரு, சாப்பாடு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் நடந்தது. ஆனா கிருஷ்ணரை பத்தி நான் தெரிஞ்சுக்கலையே. அப்ப தண்ணியில மூழ்கின கதை தான். ஆன்மா விட்டுட்டு உடலுக்கு சேவை பண்ண கதை தான். Then Arjuna trembled in sorrow and grief. He said, "Oh Krishna, seeing my own kinsman standing before me, arrayed for battle, my limbs weaken and tremble and my skin burns. The Gandiva slips from my hand." Bhagavad Gita 1.28. Dispemam sajanam Krishna yudsam samupastidam shindanti mamakatrani mukamsha parishishyati. கிருஷ்ணா, என்னால இங்க நிக்க முடியல, என் உடம்பெல்லாம் நடுங்குது, காண்டிவத்தை பிடிக்க முடியல, அப்படி நடுங்குது கையெல்லாம், காண்டிவத்தை பிடிக்க முடியல, அப்படி உடம்பெல்லாம் வேர்க்குது, உடம்புல எல்லாம் மயிர் குத்திட்டு இருக்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. என்னாச்சு அர்ஜுனனுக்கு? அர்ஜுனனுக்கு என்னாச்சு? கிருஷ்ணதாஸ் பிரபு, கிருஷ்ணதாஸ் பிரபு அவர் பேர் என்னது? அர்ஜுனனுக்கு என்னாச்சுங்க? ஏன் தலையில கை வச்சுக்கு வந்திருக்காரு? என்ன பயம்? என்ன செய்யணும் தெரியல. இல்ல அந்த பயம் இல்ல, இங்க என்ன பயம்? பயம்னு சொல்ல முடியாது. இத பயம் இருக்கிறவங்க தலையில கை வச்சு உட்கார மாட்டாங்க. பயம் இருக்கிறவங்க இப்படியே குறுக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. குழப்பத்தில் இருக்கிறவங்க தலையில கை வைப்பாங்க. கவலையில் இருக்கிறவங்க, ரொம்ப கவலையா இருக்கிறவங்க தலையில கை வைப்பாங்க. அர்ஜுனனுக்கு இப்ப என்ன கவலை? அர்ஜுனனுக்கு என்ன குழப்பம்? என்னுடைய ஜனங்க சஜனா, என்னுடைய ஜனங்களை நான் கொல்லணுமா? அப்ப அர்ஜுனன் யார் மேல இறக்கம் காமிக்கிறாரு? அவன் சொந்தக்காரங்க மேல. ஏன் சொந்தக்காரங்க மேல இறக்கம் காமிக்கிறாரு? ஏன்னா என் சொந்தக்காரங்க. ஆத்மாவை பார்க்கல, அந்த ஆன்மாவை பார்க்கல. அதான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்ன. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, அர்ஜுனன் ரொம்ப எல்லாம் ஆர்கியூ பண்ணுவார். இங்க பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா? பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க, பகவத்கீதை 2-3 தடவை படிச்சவங்க யாரா இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல பகவத்கீதையில 5 காரணம் சொல்லுவார், இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன்னு 5 காரணம் சொல்லுவார். என்னென்ன தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, ஒண்ணு நானே சொல்லிட்டேன். சொல்லுங்க, என்ன 4 சொல்லுங்க. ஒண்ணு என்னது? இப்ப பார்த்தது. ஒன்று இரக்கம். என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜனங்க, என் உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள், என் சகோதரர்கள், என் குரு, என்னுடைய தாத்தா, என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள், எனது எனது எனது. அது என்னதப்போ? மமகாரம். எனதுனா மமகாரம், என்னுடையவங்க. சஜனா, என் ஜனம். எப்படி நான் கொள்ளுவேன்? கிருஷ்ணா, நீ உங்க தாத்தா உக்ரசேனர் கொள்ளுவீங்களா? கிருஷ்ணா, நீங்க என்ன என் தாத்தாவை கொல்ல சொல்றீங்க. அர்ஜுனுடைய ஆர்குமெண்ட் என்ன இப்போ? கிருஷ்ணா, நீங்க என்னுடைய தாத்தாவை கொல்ல சொல்றீங்க, உங்க தாத்தாவை நீங்க கொள்ளுவீங்களா? உக்ரசேனர், உங்க குருவை நீங்க கொள்வீங்களா? சாந்திபனி முனிவர் கொள்வீங்களா? கிருஷ்ணனுடைய குரு யாரு? அது நான் பண்ணிட்டேன். கிருஷ்ணனுடைய குரு சாந்திபனி முனி. என்ன மட்டும் துரோணர் கொல்ல சொல்றீங்க, நீங்க உங்க குருவை கொள்ளுவீங்களா? என்ன என் மாமாவை கொள்ளுவீங்க, நீங்க உங்க மாமாவை கொள்ளுவீங்களா? அப்ப என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்றீங்க? அப்போ அர்ஜுனனுடைய முதல் காரணம் இது என்னுடைய உறவினர்கள். 2வது அவங்க மேல உள்ள தேவையற்ற இரக்கம். இந்த தேவையற்ற இரக்கங்கிறது இந்த உடலை பார்த்து வந்தது. பகவத்கீதையுடைய முதல் பாடமே என்னது? நீ இந்த உடம்பு இல்ல ஆத்மா. இந்த உடம்பை கொல்றதுன்னா ஆத்மா கொல்லப்படுமா? இல்லையா? எப்படி சொல்றீங்க? யார் சொன்னது இல்லன்னு? இந்த உடம்பை கொல்றதுன்னா ஆத்மா கொல்ல முடியாதுன்னு யார் சொன்னா? பகவத்கீதை கிளாஸ் எடுத்திருக்காங்க எல்லாம் எடுத்திருக்கீங்களா? பகவத்கீதை கிளாஸ்லாம் 2nd சாப்டர்லாம். சரி, ஆத்மா இந்த உடம்புல இருக்கா இல்லையா? ஆத்மா கூட யாராவது செல்ஃபி எடுத்தவங்க இருக்கீங்களா? அன்னைக்கு கேட்டேன்னு நினைக்கிறேன், போன வாரம் இப்ப கேட்டேன்னு நினைக்கிறேன் ஆத்மா பற்றி. சோ ஆத்மா இந்த உடல் இருக்குங்கிறதுக்கான அறிகுறி என்னது? அன்னைக்கு பேசணுமா அந்த டாபிக்? நானே மறந்துட்டேன், நிறைய இடத்துல கிளாஸ் இருக்குனால எங்க என்ன பேசணும்னு தெரியல. சரி, டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆச்சு, அடுத்த சாப்டர் போகணும். உணர்வு இருக்கு, இதுல ஆத்மா கிடையாது. இப்படி அடிச்சா அதுக்கு வலிக்காது, ஆனா எனக்கு வலிக்குது. என்ன உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டாரு, கை வலிக்குது எனக்கு, இல்லையா? அப்ப இதுக்கு வலிக்கல.
ஆனா என்ன அடிச்சா வலிக்குது. இப்ப நான் டப்புன்னு வந்து மாத்தாஜி ஒரு அறை விட்டேன், என்ன பண்ணுவாங்க? அங்க இருந்து தொடப்படுத்து அடிச்சிட மாட்டாங்க, சும்மா விட்டுருவாங்களா என்ன? சும்மா உட்காந்துருக்கிற என்ன வந்து தாள் அடிக்கிறாரு, யாரு லூசா வர, யாருக்கு உள்ள விட்டாம இல்லையா? அப்போ இங்க ஆத்மா இங்க இருக்க போய் தான் எனக்கு வலி எல்லாம். இந்த உடம்புல உணர்வு இருக்கு, ஆத்மா இந்த உடலை விட்டு போனா உணர்வு இல்லை. அப்போ இந்த இந்த உடம்புல உயிர் இருக்குன்றதுக்கான அடையாளம் கான்சியஸ்னஸ், உணர்வு இல்லையா? அப்போ ஆத்மாவை மறந்து போனதுனால அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, இவங்க எல்லாம் என் உறவினர்கள், நான் கூட சண்டை போட மாட்டேன், இவங்களை கொல்ல மாட்டேன், இது பாவம் தான், இவங்களை கொன்னா பாவம் வந்து சேரும், இவங்க என் உறவினர்கள், இவங்களை கொன்னா பாவம் வந்து சேரும், அப்புறம் குல தர்மம் எல்லாம் போயிடும், அப்புறம் குல நாசம் ஆயிடும், அப்புறம் யாரு வந்து முன்னோர்களுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் எல்லாம் செய்வாங்க, அந்த குல நரகத்துக்கு போயிடும், அப்புறம் இது தேவையற்றது, அப்புறம் எனக்கு இதனால சந்தோஷம் கிடையாது இல்லையா? இப்போ வந்து இவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு பர்த்டேன்னு வச்சுக்குவோம் நாளைக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, யார்கிட்டையுமே சொல்லலை, வீட்டுக்குள்ள கதவெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு பெரிய கேக்கு வாங்கி அவங்க மட்டும் வெட்டி சாப்பிட்டாங்க. ஹாப்பியா இருக்குமா? என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவாங்க, தடை போடலாம். அப்ப என்ன ஆச்சு, எல்லாரும் சேர்ந்ததை அனுபவிக்க முடியும். அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் எப்படி ராஜ்யம் கிடைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? கிம்னோ ராஜேன கோவிந்தா, கோவிந்தா நீங்க இந்த யுத்தம் பண்ண சொல்றீங்க, சரி நான் ஜெயிச்சிருன்னு வச்சுக்கோங்க, என் அண்ணா அரியாசனத்துல உட்காந்துறாரு, யுதிஷ்டர் ராஜா ஆயிட்டாரு, இவங்க யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க, அப்ப எப்படி நான் என்ஜாய் பண்ண முடியும்? என்ஜாய் பண்ணுறதுக்கு யாரும் கூட வேணும் இல்லை, தனியா என்ஜாய் பண்ண முடியுமா? இல்லை, தனியா அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த காரணம்லாம் அர்ஜுனன் சொல்லிட்டு அதனால ஒரு முடிவுக்கு வர முடியல. என்னென்ன 5 காரணம் சொன்னாரு? இப்ப கடைசியில கருணை குணம் போய் பகவத்கீதை கிளாஸ்ல வந்துருச்சு. என்னென்ன 5 காரணம் சொன்னாரு? இவங்க என்னுடைய உறவினர்கள், அப்புறம் இவங்களை கொன்னா பாவம் வந்து சேரும், அப்புறம் குல தர்மம்லாம் போயிடும், எனக்கு சந்தோஷம் போயிடும், அப்புறம் எனக்கு இவங்க மேல இறக்கம் கருணை காமிக்கிறேன். அந்த இறக்கம் வந்து தேவையில்லாத ஒரு இறக்கம். எது மேல இறக்கம் காமிக்கிறாரு அர்ஜுனன்? எது மேல இறக்கம் காமிக்கிறாரு? உடல் மேல. ஆத்மாவுக்கு மரணம் ஏது? பீஷ்மர் கொன்னா அவர் உடலை விட்டு போறாரு, அவர் ஆத்மாவுக்கு எந்த அழிவும் இல்லை. அதனால அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யறதுதான் உண்மையான கருணை. ஆத்மாவுக்கு உதவி பண்றதுதான் உண்மையான கருணை, உடலுக்கு உதவி பண்றது உண்மையான கருணை இல்லை. அதனாலதான் இப்ப அர்ஜுனனுக்கு குழப்பம். உடனே அர்ஜுனனுக்கு என்ன முடிவு பண்ணாரு, சரி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல, கிருஷ்ணரே என் முன்னாடி இருக்காரு, அவர்கிட்ட நான் குருவா எடுத்துக்கிறேன், கிருஷ்ணா நீங்களே எனக்கு குருவா இருந்து சொல்லுங்க. கார்பண்ய தோஷோ பிரகத சுபாவா பிச்சாமித்தாம் தர்மச்சமோட சேதா இஷேஷா நிஷிதம் பிரபுகி தன்மை சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன். கிருஷ்ணா நீங்களே எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுங்க. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை முட்டாளுன்னு சொன்னார். அசோஷான அன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாஷே கதாசூன கதாசூம்ஷ நான் சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா நீ ஒரு பண்டிதன் மாதிரி பேசின, நான் கூட நீ பெரிய புத்திசாலி நினைச்சா, நீ முட்டாளா இருக்கேன்னு. ஏன் முட்டாள்? அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, இந்த உடல் தான் பிறக்குது இறக்குது. இதுதான் 2வது அத்தியாயம் ஃபுல்லா கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. நான் ஜாயதே நான் மிரியதே, ஆத்மா பிறப்பதில்லை இறப்பதில்லை, கதாச்சித் எந்த காலத்திலும். நான் ஜாயதே நாம் ரேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவ நான் போயக. ஆத்மா பிறந்ததா ஒரு சரித்திரம் கிடையாது, இறந்ததா ஒரு சரித்திரம் கிடையாது, உடம்புதான் பிறக்குது இருக்குது. அஜோ, அஜோனா பெறப்பட்டவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதயம் நிலையானவன், புராணம் பழமையானவன். அஜோ நித்திய சாஸ்வதயம் புராணோ நான் ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழியறது இல்லை. இப்ப அர்ஜுனன் தெரியல. அப்போ எந்த இறக்கம் தேவையற்றது? எந்த இறக்கம் மீனிங் இல்லை, போச்சு, இது வரைக்கும் படிச்சதெல்லாம் போச்சு. எந்த இறக்கம் பிரயோஜனம் இல்லை. உடல் மேல காமிக்கிற இறக்கம் பிரயோஜனம் இல்லை, ஆன்மா மேல இறக்கம் காமிக்கணும், அதுதான் முக்கியம். Among my devotees, those who teach this most comprehensive knowledge perform the greatest act of love, they will come to me without doubt. அப்ப இந்த பகவத்கீதை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உலகத்துல உண்மையான நலன் விரும்பி. He is the real well-wisher of the all living beings. யார் வந்து பகவத்கீதையை பத்தி இன்னொருத்தர் சொல்றாங்களோ, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்ப இங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்க நண்பர்கள்ட்டையோ உறவினர்கிட்டயோ போய் இன்னைக்கு பகவத்கீதை நான் இது படிச்சேன், இது சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க அப்பதான் அந்த நண்பனுக்கு உண்மையான நண்பன். இல்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் நாசிலாமா வாங்கி கொடுத்தேன், நோ. என் ஃப்ரெண்டுக்கு வந்து லாலிபாப் வாங்கி கொடுத்தேன், தலைவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது மலமா போயிடும். இது எப்பவுமே இருக்கும். ஏன்?
பகவத்கீதை ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்குது. அப்ப ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியதான் உண்மையான கருணை, ரைட்? அது உண்மையான கருணை மட்டும் இல்ல, அவர் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர் கிருஷ்ணர் சொல்றாரு. அமாங்ஸ்ட் மை டிவோட்டிஸ், பக்தர்கள் மத்தியில யார் இந்த ரகசியமான அறிவு, மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், நாட் அ நாலேஜ். பகவத்கீதை இஸ் நாட் ஓன்லி நாலேஜ். பகவத்கீதை இஸ் நாட் ஓன்லி நாலேஜ். பகவத்கீதை இஸ் நாட் ஓன்லி கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். பகவத்கீதை இஸ் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். பகவத்கீதை சும்மா அதோ பௌதிக அறிவு கிடையாது, சாதாரண அறிவு இல்லை. அது ரொம்ப பெரிய உன்னதமான அறிவு இல்லை, அது ரொம்ப ரொம்ப உன்னதமான அறிவு, ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. ஏன் பகவத்கீதை ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு? அது ஆத்மா யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காரு கிருஷ்ணா, பரமாத்மா யாருன்னு சொல்றாரு, பக்தி தோண்டுன்னு என்னன்னு சொல்றாரு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுன்னு சொல்றாரு, நம்ம என்னென்ன செயல் பண்ணணும்னு சொல்றாரு. 5 விஷயம் சொல்றாரு கிருஷ்ணன் பகவத்கீதையில. அடுத்த 5, முதல்ல என்ன 5 பார்த்தோம்? அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்ன 5 காரணம் என்னது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு அர்ஜுனன் சொன்ன காரணம் தேவையற்ற இறக்கம். இன்னும் 4, குல நாசமாயிடும். இன்னும் 3, சந்தோஷம் போயிடும், சந்தோஷம் கிடைக்காது எனக்கு. அப்புறம் இன்னும் 2, இல்ல பாவம் சேரும். இன்னும் 1, அது சொல்லியாச்சு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள், ரைட்? இப்ப இந்த 5 தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும், இல்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பகவத்கீதையில கிருஷ்ணர் 5 முக்கியமான பாடம் சொல்லியிருக்காரு. ஹோல் பகவத்கீதா ஃபுல்லா இந்த 5 விஷயம் தான். பகவத்கீதை முழுவதுமே கிருஷ்ணர் 5 முக்கியமான லெசன் நமக்கு கொடுத்திருக்காரு. 1, ஆத்மானா என்ன, 2வது பகவான் பரமாத்மா யாரு, 3வது இந்த பௌதிக உலகம்னா என்னது, 4வது காலம், டைம் எப்படி இங்க செயல்படுது, டைம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, காலம் எப்படி செயல்படுது, 5வது கர்மா, நல்ல செயல் என்ன, தீய செயல் என்ன, கர்மா அகர்மா விகர்மா. ஹரே கிருஷ்ணா. சரி, பகவத்கீதை சொன்ன 5 விஷயம் என்னது? ஆத்மா பற்றி சொல்லியிருக்காரு, பரமாத்மா, காலா, கர்மா. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜீவா ஈஸ்வரா பிரகிருதி காலா கர்மா. முன்ன சொன்னதே பரவாயில்ல சொல்றீங்களா? ஜீவா அப்படின்னா ஆத்மா, ஈஸ்வரன்னா பகவான், அது பரமாத்மா, பிரகிருதினா இந்த பௌதிக இயற்கை, காலம்னா டைம், கர்மானா ஆக்ஷன். எது நல்ல செயல், எது கெட்ட செயல், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எல்லாம் பகவத்கீதையில் இருக்கு. பிரச்சனை என்ன, நம்ம படிக்கிறது இல்லை. ஓகே, அப்ப பகவத்கீதை கொடுக்கிறது தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு நம்ம பண்ற மிக பெரிய நன்மை. என்னன்னா அவனுக்கு பகவத்கீதை கொடுக்கணும். இங்க யார் எவ்வளவு பேர் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க? கல்யாண வீட்டுக்கு, கிரகப்பிரவேசம், வீடு புதுசா கட்டி கூப்பிடுவாங்க, குழந்தை காது குத்துன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் குழந்தைக்கு பர்த்டேன்னு கூப்பிடுவாங்க. இந்த சொம்பு, சோப்பு டப்பா, கடிகாரம், அண்டா குண்டாலாம் கொண்டு கொடுப்பாங்க. அது கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. அண்டா குண்டா பீரோ கட்டிலு சொம்பு சோப்பு டப்பா இதெல்லாம் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. பகவத்கீதை யார் கொடுப்பா? பக்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணணும், யார் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கொஞ்சம் புக்ஸ் கையில் வச்சுக்கணும், அழகா பேக் பண்ணி கொடுக்கணும். அது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன் வந்தது, எவ்வளோ தடவை நான் பகவத்கீதை கொடுப்பேன். அப்போ நான் கேட்டேன், பிரபுபா 100க்கு மேலே புக் எழுதியிருக்காரு. பிரபுபா எவ்வளோ புக் எழுதியிருக்காரு? 100க்கு மேலே புக்கு. பாகவதம் செட்டு 18 புக்கு, சைத்தன்ய சரிதாமிரதம் 9 புக்கு, இது இல்லாம சின்ன சின்ன புக்கு. அப்ப நீங்க ஒருத்தர் வீட்டுல இல்ல, அவர் வாழ்நாள் முழுவதும் நீங்க பிரபுபா புக்கு கொடுக்கலாம், அவ்வளவு புக்கு எழுதியிருக்காரு பிரபுபா. நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கா பிரபுபா புக்கெல்லாம்? சந்தோஷம். படிக்கிறீங்களா? தினமும் பிரபுபா புக்கு படிக்கணும். பிரபுபாத புக்கு படிச்சா மட்டும்தான் கிருஷ்ண உணர்வுனா என்ன நமக்கு புரியும். கிருஷ்ணர் யாரு, நான் யாரு, கிருஷ்ணர் யாரு, அவருக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு, கிருஷ்ண உணர்வுல எப்படி நான் ஏன் பண்ணணும், கிருஷ்ண உணர்வு தத்துவம் தான் என்ன, கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குடும்பஸ்தர்கள் 1 மணி நேரம் படிக்கணும், பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் 2 மணி நேரம் படிக்கணும், குடும்பஸ்தர்கள் அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது படிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, தினமும் 1/2 மணி நேரமா பிரபுபா புக்கு படிக்கணும். அப்பதான் நீங்க பண்ணக்கூடிய சேவையோட வேல்யூ என்ன நீங்க புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பிரபுபா புக்கு படிக்காம சேவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் பிரபு உங்களை திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க கோயிலுக்கே வர மாட்டீங்க. அவர் என்ன திட்டாரு, நான் ஏன் அந்த கோயில் போய் சேவை பண்ணணும். அப்ப என்னாச்சு, நான் கிருஷ்ணருக்காக பண்ணல, நான் சேவை பண்ண போனேன், நான் வாலண்டியரா சர்வீஸ் பண்ண போனேன், என்னை திட்டாங்க, நான் இனி போவே மாட்டேங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்னாச்சு, பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால
இந்த பிலாசபிக்கல் இந்த நாலேஜ் நாட்டும் நான் முன்னே சொன்னேன், இது சாதாரண அறிவு இல்ல, இது ரகசியமான அறிவு மட்டும் இல்ல, மிகவும் ரகசியமான அறிவு. என்னங்க பகவத்கீதை புக்கு திறந்திருக்கு, மிகவும் ரகசியமான அறிவுன்னு சொன்ன எப்படி? பகவத்கீதை திறந்த புஸ்தகம் தானே, அப்புறம் மிகவும் ரகசியமான அறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அர்த்தம் என்ன? இதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? இந்த மிகவும் ரகசியமான அறிவை யாரால புரிஞ்சுக்க முடியும்? நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சிட்டேன், நான் டாக்டரேட் பண்ணிருக்கிறேன், நான் வந்து மெடிக்கல் முடிச்சிருக்கேன்னா பகவத்கீதை இந்த ஒரு வேர்டு புரியாது. யாரால புரிஞ்சுக்க முடியும்? இல்ல எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், புரிஞ்சுக்க முடியாது. நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், புரிஞ்சுக்க முடியாது. யாரால பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி சகாசேதி ரகசியம் ஏதத் உத்தமம் சயவாயம் மயா தேக்தியா யோகோ புரோக்த புராதனா பக்தோசி மீ சகாசேதி ரகசியம் ஏதத் உத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது. உங்க வீட்டுல இருக்கிற புக்கு வேணா புதுசா இருக்கலாம், நீங்க டெம்பிள்ல வாங்கிட்டு போன புக்கு புதுசா இருக்கலாம், அதுல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பழசு. பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு பகவத்கீதை சொல்லியிருக்காரு. எத்தனாயிரம் கோடி? பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்காக பிரவீத் 4.1 4ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு சொல்லிக்கிறேன். சூரிய தேவனுடைய பேர் வந்து பகவத்கீதை இருக்கு, அவர் பேர் விவஸ்வான். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். இந்த அழிவற்றது பகவத்கீதை அழிவற்றது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார், இப்போ படிச்சுட்டு இருக்கோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னாரு, இப்போ படிச்சுட்டு இருக்கோம். பகவத்கீதை அழிவற்றது. அதுக்கு முன்னாடி பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்காரு, விவஸ்வான் மனுவே பிராக. சூரிய தேவனுடைய பையன் பேர் வந்து வைவஸ்வத மனு. இப்ப யாருடைய ரூல்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் தந்தை வந்து வைவஸ்வத மனு. அப்ப என்ன, எங்க வீட்டுல இருக்கிற அப்பா யாருன்னு கேட்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறாரு. இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மனுஷன் சொல்றோம் இல்லையா, மனிதன். மனிதன் ரஜினிகாந்த் படம் இல்ல, மனிதன் நம்மள சொல்லுவோம் இல்லையா. இந்த மனிதன் இருக்கு இல்லையா, இந்த மனிதன்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? மனு வம்ச மனு புத்திரர்கள். மனுக்களோட வாழ்க்கையில மொத்தம் 14 மனு இருக்காங்க. எவ்வளவு மனு இருக்காங்க? 14 மனு. பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 14 மனு மாறுவாங்க. சாயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, தக்ஷணசாவணி, மேருசாவணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. இப்ப எந்த மனுடைய ரூல்னா வைவஸ்வத மனு. நீங்க ஏதாவது கோயில்ல யாகம் செய்யும் போது, இல்ல வீட்டுல ஏதாவது பிராமணர் வந்து ஏதாவது பூஜை பண்றாங்கன்னா இதை சொல்லுவாங்க, பாரத வர்ஷே ஜம்பு தீவே மேருஹு ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதர மன்வந்தரே. நீங்க என்ன நோட் பண்ணி பாருங்க, பிராமணர் வந்து ஒரு யாகம் செய்யறதுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. பாரத வருஷத்துல மேருமலை அடிவாரத்துல பாரத வருஷே மேரு 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 பாரத கண்டே மேரு பாரத கண்டே மேரு தட்சிண மேரு மலைக்கு தென் பகுதியில. அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இருக்கு ஒண்ணுக்கும். அப்புறம் வைவஸ்வத மனுவுடைய காலத்துல இன்னாருடைய பையன் இன்னார் பொண்ணை கல்யாணம் பண்ணாரு, இன்னார் பையனுக்கு இன்னைக்கு காது குத்துனாங்க, இன்னைக்கு இந்த யாகம் பண்ணோம், ரைட்டா? சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? சரி, அப்போ பகவத்கீதைங்கிறது என்னது? மோஸ்ட் கான்பிடன்ஷியல் நாலேஜ். அப்ப யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது. நான் பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கேன், இப்ப அதை உனக்கு சொல்ல போறேன். சயவாயம் மயா தேக்தா யோக புரோக்த புராதனா. அர்ஜுனா, இந்த பகவத்கீதை நான் ரொம்ப பழமையானது, ஏற்கனவே சூரிய தேவனுக்கு சொன்னேன், இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். பக்தோசி, நீ என் பக்தனும், சகாசேதி என் நண்பனும் இருக்கலாம், ரகசியம் ஏதத் உத்தமம். இந்த ரகசியத்தை உன்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவத்கீதை புரிஞ்சுக்கிற தகுதி என்னது? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணுமா? தேவையில்லை. நான் சமஸ்கிருத ஸ்காலர்லாம் கிடையாது, ஆனா நான் சமஸ்கிருதம் பேசுவேன். அப்ப பகவத்கீதை படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை. பகவத்கீதை படிக்கிறதுக்கு பிராமண குலத்துல படிக்கணும்னு அவசியம் இல்லை. பகவத்கீதை படிக்க இங்கிலீஷ் தசுபுஷு பேசணும்னு அவசியம் இல்லை. ஆமா, புரோபாடைய கருணையில் இப்ப எல்லா மொழியிலும் பகவத்கீதை இருக்கு. சரி, அப்போ பகவத்கீதை தெரிஞ்சுக்க தகுதி என்ன? ஒரு சொன்னாரு, பக்தனால தான் புரிஞ்சுக்க முடியும். சரி, பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் பிரபுபாதர் தெரியும் இல்லையா? அவரை பத்தி ஏதாவது சொல்லணுமா?
பிரபுபாதர் வந்து அமெரிக்கால போனப்போ பகவத்கீதை கிளாஸ் எடுத்தாரா? அமெரிக்கால போய் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா யூஎஸ்ல லேண்ட் ஆகி அமெரிக்கால போய் என்ன பண்ணார்? டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க், இப்ப அடுத்த ஸ்லைடு வரும் அதுல. அந்த பார்க்ல ப்ரோபா என்ன பண்ணாரு? கீர்த்தன் பாடினாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? கீர்த்தன் பாடினாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. ஹிப்பிகள்லாம் வந்தாங்க. போதை மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே பிராண்டி விஸ்கி எல்லாம் குடிச்சு தெருவுலயே படுத்திருப்பாங்க. இங்க யாரோ சாமிஜி பாடுறாருன்னு சொல்லிட்டு அவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. கிட்டாரு, அப்புறம் என்னவோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. கூட வந்து ப்ரோபார் பாடும்போது டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் ப்ரோபார் தினமும் கீர்த்தன் அந்த பார்க் நடக்கும், வந்து தினமும் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ ப்ரோபாட் அசோசியேஷன் கிடைச்சது. ப்ரோபாட் வந்து கீர்த்தன் கேட்டாங்க. ப்ரோபார் பிரசாதம் கொடுத்தாரு. அப்புறம் சென்டர் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் தான் பகவத்கீதை என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. புரிஞ்சுது? அப்போ முதல்ல அவங்க எல்லாம் பக்தி பாதைக்கு வந்தாங்க. அப்புறம் பகவத்கீதை என்ன சொன்னார். அதனால பக்தன் ஆகாம பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது. ரைட். அப்போ இந்த ரகசியத்தை வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தரால தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிற பக்தர் இந்த பகவத்கீதை 4 பேர் கொடுத்தாருன்னா அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். பிரியமான மட்டும் ஆகிறது இல்ல, கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் லவ். கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஆர்டினரி லவ், கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் லவ். அந்த அன்புலயே பெரிய பெரிய சேவை அது. அதுக்கப்புறம் they will come to me without doubt. வித்தவுட் டவுட், சந்தேகமே வேண்டாம், என்கிட்ட வந்துருவாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. என்னாச்சு? அது சார்ஜ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். நீ டைம் எவ்வளோ இருக்கு? ஓகே ஓகே, another 10-15 minutes. இது என்னாச்சுன்னு பாருங்க. சார்ஜ் போடுங்க. சார்ஜ் இருக்கு, அதுல ஒரு சார்ஜ் இருங்க. அப்புறம் எப்படி ஆஃப் ஆச்சு? இல்ல, லேப்டாப் ஆன்ல தான் இருக்கு. அதுக்கே பொறுக்கல போல இருக்கு. எல்லாரும் போர் அடிக்குதா? ஓகேவா? ரொம்ப டைட்டா இருக்கா இல்ல ரொம்ப ஹார்டா சொல்ற மாதிரி இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? ஓகே. இது என்னாச்சுன்னு பாருங்க. லைன் வரலன்னு பாருங்க. ஓகே, அப்போ சரி, நான் பேசிட்டு இருக்கேன், அது ரெடி ஆகட்டும். கிருஷ்ணர் வந்து முதல்ல பகவானுக்கு நம்ம மேல கருணை இருக்கா இல்லையா? கிருஷ்ணருக்கு நம்ம மேல கருணை இருக்கா இல்லையா? சூடாயிடுச்சோ? சரி, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் பேச வேண்டிய வேலை இருக்கு. சரி, கிருஷ்ணருக்கு நம்ம மேல கருணை இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க? கருணை இருக்குன்னா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எப்படி கருணை இருக்குன்னு சொல்றீங்க? கிருஷ்ணருக்கு எப்படி? சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஆகணுமோ? நான் ஒண்ணுமே பண்ணலையே அதையே. சரி, என்னன்னு பாருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கிருஷ்ணருக்கு நம்ம மேல கருணை இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க கருணை இருக்குன்னு? கிருஷ்ணா சரி, வெரி குட். கிருஷ்ணர் நம்ம கூட பரமாத்மா நம்ம இதயத்தில் இருக்காரு. அவங்க ஒரு கிளாப் கொடுங்க. நல்லா தட்டலாமே, பிரசாதம் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? கிருஷ்ணருக்கு நம்ம மேல கருணை இருக்கா இல்லையா? இருக்குன்னா எப்படி? சரி, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் கிருஷ்ணருக்கு நம்ம மேல கருணை இருக்குன்னு எப்படி சொல்றோம்? அவர் கருணை இருக்க போய் தான் இந்த பூமியில அவதரிக்கிறார். இல்லாட்டி அவரே இங்க வரணும். அவர் இங்க வரணும். என்ன வேலை? இங்க என்ன வேலை இருக்கு அவருக்கு? எதுக்கு அவர் இங்க வரணும்? கிருஷ்ணர் வந்து காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில அவதரிக்கிறார். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா தேவர்கள் இந்த பூமியில அவதாரம் பண்ணாங்க? இந்திரன், சந்திரன், கணபதி, முருகர், அப்புறம் வந்து பார்வதி, அப்புறம் சிவபெருமான், பிரம்மதேவர், இந்த மாதிரி வந்து அவதாரம் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அவதாரம் பண்றது இல்லை. அவங்க வந்து அந்தந்த லீலை நடக்கும், அவ்வளவுதான். யார் அவதாரம் பண்றாங்க? இங்க என்னாச்சு? கோவிந்தா. யார் அவதாரம் பண்றாங்க?
ஓகே, இது வேற எங்கேயோ போயிடுச்சு அதுக்குள்ள. இது யாரு? நாம தான், வேற யாரும் இல்லை. இங்க பாருங்க, நம்மதான் இந்த பௌதிக உலகத்துல பிறப்பு ஏற்பு சக்கரத்துல உருண்டுகிட்டு இருக்கிறோம். நம்மளை காப்பாத்துக்க பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. திரேதாயுகத்துல என்ன அவதாரம் பண்ணாரு? நிறைய பேருக்கு நிறைய கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கீங்க. திரேதாயுகத்துல என்ன அவதாரம் பண்ணார் பகவான்? ராமச்சந்திர பிரபு, ராம் லக்ஷ்மண். துவாபர யுகத்துல கிருஷ்ண பல்ராம், சத்தியுகத்துல நரசிம்மர், வராகர், வாமனர், கலியுகத்துல சைத்தன்ய நித்யானந்தர். ஓகே, பகவான் யுகந்தோறும் வராரு. யாருக்கு வேண்டி வராரு? இது என்ன வந்து இப்ப வைகுண்டத்தோட அற்புதமான இடமா இது? எப்படா இங்கிருந்து போக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க யாரும் ஆசைப்படுறீங்களா? என்ன இருந்தா கை தூக்குங்க. இல்லையா? பகவான் எந்த மாதிரி இடத்த விட்டு வராருன்னா அவருடைய வைகுண்ட தாமத்தை விட்டு வராரு. வைகுண்ட தாமம் எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பபிருக்ஷா லக்ஷாவிரதேஸ்வரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கோடிக்கணக்கான லட்சுமிகள் அவருக்கு சேவை பண்றாங்க. அந்த அந்த வைகுண்ட பிரகாரமே சிந்தாமணி கல்ல கட்டுற மாதிரி செங்கல் இல்ல, சிந்தாமணி கல்ல கட்டி இருக்கு. சிந்தாமணி கல் வந்து கோல்டு. அதை வச்சு கிருஷ்ண பிரபு தொட்டா அவர் கோல்டா மாறிடுவாரு. அதை வச்சு எதை தொட்டாலும் தங்கமாயிடும். அந்த மாதிரி பகவானுடைய உலகம் வந்து சிந்தாமணி கல் நிறைஞ்சது. கல்பவருஷ மரம் போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். கல்பவருஷ மரமே எனக்கு 2 செட்டு பூரி அல்வா சமோசா கொடுனா உடனே கொடுக்கும், சமைக்க வேண்டாம். சீரியஸா சொல்றேன், கல்பவருஷம்னா கேட்கறது கொடுக்கும். எல்லா விதமான விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணும். கல்பவருஷ மரம் இருக்கு. பசுவோடைய மடியில பால் சுரந்து சுரந்து பாலே ஆறா ஓடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டு இங்க வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஆளுக்கு பாருங்க நம்ம. அப்போ இந்த ஜீவன் மேல பகவானுக்கு இருக்க போய் தான் நான் காரணம் கருணம் வித்ததே. அவர் தன் காரணமற்ற கருணையில் இங்க வர்றாரு. கிருஷ்ணனுடைய கருணைக்கு காரணமே கிடையாது. இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணா இவன் என் பையன் உதவி செஞ்சேன், இவர் அவர் பையனுக்கு சேவை பண்ணா அவர் பையன் உதவி செஞ்சாரு. கிருஷ்ணர் எதுக்கு இங்க வரணும்? அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. முதல்ல சொல்ல போல நானே இங்க வந்துருக்கூடாது. நான் இங்க வந்துருக்கூடாது, இந்த சென்டருக்கு சொல்ல வரல. நம்மளே இந்த ஊர்ல இந்த உலகத்துக்கு வந்துருக்கூடாது. நம்மளே இந்த உடல் எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அப்ப நான் சொல்றது, ஜீவாத்மாவுக்கு நம்ம இந்த உடலை எடுத்துக்கவே கூடாது. இந்த உடல் எடுத்ததுனால என்ன பிரச்சனை? இந்த உடல் எடுத்ததுனால எல்லாம் பிரச்சனை. என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. உடல் எடுத்ததுனால தலைவலி, உடல் எடுத்ததுனால நேரம் ஆகுது, பசிக்குது, இல்லையா? இந்த உடல் எடுத்ததுனால எல்லாம் பிரச்சனை. அப்போ இந்த உடல் பிறப்பு இறப்பு நம்ம விடுவிக்கிறதுக்கு பகவானே வராரு. அப்படி வரும்போது தன்னுடைய சகாக்களை அழைச்சிட்டு வர்றாரு. இவங்க யாரு? குந்தி தேவி. குந்தி தேவி வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, பகவான் கூட இருந்திருக்காங்க. அப்ப என்ன பாடம் சொல்லி தராங்க குந்தி தேவி? கஷ்டப்படும் போது பகவானை பிடிச்சிக்கங்க, உங்க கஷ்டம் எல்லாம் மறந்துடும், நீங்க பகவான்கிட்ட போயிடுவீங்க. பகவான் வர்றது மட்டும் இல்ல, தன் பக்தர்ல இங்க அழைச்சிட்டு வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு, நான் முதல்ல சொன்னேன், பகவான் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவனுக்கும் நன்மை காமிக்கிறவர்னு. அவர் ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது சிங்கம் மானும் சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சு. எங்கேயாவது சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா சிங்கம் மானும் ஒன்னா டான்ஸ் ஆடினது? நேஷனல் ஜியோகிராஃபி கூட நீங்க பார்க்க முடியாது. டிஸ்கவரி சேனல்ல நேஷனல் ஜியோகிராஃபி கூட நீங்க பார்க்க முடியாது சிங்கம் மானும் டான்ஸ் ஆடுது. ஆனா மகாபிரபு காலத்துல ஆடி. ஏன்னா அவர் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே வந்தார். எல்லா ஜீவனுக்கும், மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. மகாபிரபு வந்து ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது சிங்கம் மானும் சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சு, மயிலும் பாம்பும் சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சு, யானை புலி எல்லாம் டான்ஸ் ஆடுது. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அங்க பாருங்க 2 குடிகாரங்க. இங்க எவ்வளவு பேர் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றீங்க? ப்ரீச் பண்ற யார் இருக்கீங்க? பக்தி சொல்லி கொடுக்குறவங்க யாரா இருக்கீங்களா? யார் ப்ரீச் பண்றது? யாரு நீங்க ப்ரீச்சிங் பண்றீங்களா? கிருஷ்ண பக்தி போய் சொல்லி தருவீங்களா? யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? கிருஷ்ண பக்தி யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? கை தூக்குங்க. டைம் இல்லை நமக்கு, ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. குடிகாரன்ட்ட போய் சொல்லுமா? நம்ம நல்லா குடிச்சிட்டு ரோட்ல போறோன்ட்ட நீ வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுமா? அவன் காலே நிக்காது. நீங்க இந்தியாவில வந்து நிறைய பேர் இருப்பான். அவன் போய் நடு ரோட்ல நின்று பஸ் நிப்பாட்டு நிப்பாட்டு ஃபர்ஸ்ட் நிறுத்து வண்டிய. அவன் குடிச்ச உடனே அவன் மேல தலையில ஒரு கீட வச்ச மாதிரி ஆயிடும். நிறுத்தே வண்டி நிறுத்தி முதல்ல. அவன் பிரேக் போடாவிட்டா அவன் போயிடுவான், பரலோகம் போயிடுவாங்க, இல்லையா? அந்த மாதிரி குடிகாரங்க 2 பேர் ஜெகாய் மதாய்.
நித்யானந்தர் மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. குடியாரன்ட்ட போய் கூட சொன்னாங்க. மகாபிரபு விலங்குகிட்ட கூட சொன்னாரு, அவர் குடியாரன்ட்ட கூட சொன்னாங்க, பக்தரானாங்க. அதுதான் கருணை. ஹரிதாஸ் தாக்கூர் 22 இடத்துல சவுக்கால் அடிச்சாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாருன்னு. நம்மளை யாரா இன்னைக்கு அது மாதிரி அடிச்சிருக்காங்களா? நம்ம ஜெபமாலை கையிலிருந்து பிடிச்சிருக்காங்களா? பறிச்சிருக்காங்களா? நம்மகிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்களா? ஆனால் ஹரிதாஸ் தாக்கூருக்கு நடந்தது. 22 மார்க்கெட் பிளேஸ்ல, ஒரு தெரு 2 தெருவில் 22 தெருவில் அவரை சவுக்காலே அடிச்சிருக்காங்க. ஆனா அவர் பாருங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு, பகவானே இவங்களை தண்டிச்சிடாதீங்க, இவங்க தெரியாம பண்றாங்க, இவங்களை இந்த பாவிகளை நீங்க வெறுத்துறாதீங்க, அவங்க பாவத்தை மட்டும் வெறுத்துருக்காங்க, அந்த பாவிகளை வெறுக்காதீங்க. அப்படிதான் இயேசுநாதரும் பிரேயர் பண்ணார். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்றாரு, இவங்க மேல நீங்க வெறுத்துறாதீங்க, இவங்க மேல கோவப்பட்டுறாதீங்க. அப்போ தன்னை துன்புறுத்தினவருக்கும் பிரார்த்தனை பண்றாரு. நம்ம வாழ்க்கையில நமக்கு மட்டும்தான் பிரார்த்தனையே பண்ணியிருக்கோம். மிஞ்சி மிஞ்சி போற நம்ம குடும்பத்தாருக்கு பிரேயர் பண்ணுவோம், அவ்வளவுதான். இங்க அடிச்சவன் உதச்சவனுக்கெல்லாம் பிரேயர். Devotees, they are para dukkha dukhi. The symptom of a devotees, they are unhappy by seeing others unhappy. ஒரு பக்தன் எப்படின்னா, தான் முன்னாடி ஒருத்த கஷ்டப்படுறத பார்த்தா அவனுக்கு கஷ்டமா இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம், எனக்கு தெரியும் அவன் ஒரு நாள் கஷ்டப்படுவான்னு. நான் அதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராம போகுமா? நல்லா வேணும். அது டிவோட்டியே இல்லை. டிவோட்டின்னு என்னது? பரதுக்க துக்கி. மற்றவன் கஷ்டப்பட்டா அவன் டாலரேட் பண்ண முடியாது. பிரபுபாதா அமெரிக்காவில் போனாரு, ஒரு வசதி கிடையாது. அங்க சீடர்கள் கிடையாது, வரவேற்கிறதுக்கு யாரும் கிடையாது, அரசாங்க உதவி கிடையாது, கோயில் கிடையாது, பணம் ஒண்ணுமே கிடையாது. பாகவதம் செட்டு குருவோடைய வார்த்தை மட்டும்தான் இருந்து, 2 மட்டும்தான் இருந்து. ஆனா பிரபுபார்கிட்ட கருணை நிறைய இருந்தது. யார்கிட்ட எல்லாம் போய் சொன்னாங்க? பிரபுபார் கிளாஸ்ல சொன்னாரு, நித்யானந்த பிரபு பிரீச் பண்ணும்போது ஒரு ஜகாய் மதை தான் இருந்தாங்க. நித்யானந்த பிரபு பிரீச் பண்ணும்போது ஒரு ஜகாய் மதை. பிரபுபார் பிரீச் பண்ணும்போது எல்லாரும் ஜகாய் மதையா இருக்காங்க. இப்போ இப்படி நம்ம தான் இருக்கும், ஜகாய் மதையா தான் இருக்கும். அப்போ பிரபுபாதருடைய கருணையால எண்ணற்ற ஜகாய் மதாய் விடுவிக்கப்பட்டாங்க. எல்லா மதுபான அருந்தவங்க, தகாத வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாருக்கும் பிரபுபாத் கருணை கொடுத்தாரு. இப்போ அதான் மெயின் பாயிண்ட். அப்பன்னா நீங்க பிரபுபாரை ஃபாலோ பண்ணா எல்லாமே நடக்கும். இங்க வந்தா பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்குறோமா? அப்ப பசியில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். அப்ப அன்னதானம் பண்றதுக்கு பிரசாதம் கொடுக்குறது என்ன வித்தியாசம்? அன்னதானம் பண்ணதுக்கும் பிரசாதம் கொடுக்கறது என்ன வித்தியாசம்? அன்னதானம் கருணை இல்லை, நான் தான் செஞ்சேன், நான் இது செய்யல, பகவானுடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ணேன். அன்னதானம் செஞ்சா புண்ணியம் வந்து சேரும். யார் அன்னதானம் பண்ணாலும் புண்ணியம் கிடைக்கும். கிருஷ்ண பிரசாதம் விநியோகம் பண்ணா பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அப்ப நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஐயோ நான் பிரசாதம் கொடுத்தா புண்ணியம் நினைச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணருடைய பிரசாதத்தை கொடுக்கறது புண்ணியம் கிடையாது. பாவத்துக்கு புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டது. அது பக்தியினுடைய தளத்திலிருந்து செய்வது. அதனால ஒருத்தருக்கு அன்னதானம் பண்றதுக்கும் பிரசாதம் கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஐயா பசிக்குதுன்னு வந்தாங்க, உடனே உள்ள போய் பிரசாதம் வந்து ஆஃபர் பண்ணி வச்சு கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்க கிருஷ்ணருடைய கருணையை கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கோம்? வீட்டில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்து கொடுத்தா கிருஷ்ணருடைய கருணையை கொடுத்துருக்கோம், சாப்பாடு கொடுக்கல. அப்ப அவனுக்கு பசியும் ஆரிச்சு, கிருஷ்ணருடைய கருணை கிடைச்சது. யார் ஒருத்தர் கிருஷ்ண பிரசாதத்தை தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்க பக்தர் ஆவாங்க. இங்க கூட்டத்திலேயே சாட்சி எல்லாம் இருப்பாங்க, கை தூக்குங்க. பிரசாதம் சாப்பிட்டு பக்தரானவங்க. நான் கோயிலுக்கு வந்தேன், சும்மா பார்த்துட்டு போலாம் வந்தேன், இங்க பிரசாதம் சாப்பிட்டோன்னே நீங்க ரெகுலரா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா கூச்சப்பட்டு கை தூக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்து சாப்பாடுறாமன்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பிரபு நான் கோயிலில் வந்து பிரசாதம் சாப்பிட்டு தான் அன்றைக்கி பிரசாதுக்கு அடிமையாயிட்டேன், அந்த இடத்துல அது ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவோம். ரைட். அதுக்கப்புறம் இஸ்கானில் டிவோட்டிஸ் மெடிக்கல் கேம்பும் பண்ணுறாங்க, பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. புத்தக விநியோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவை. கிருஷ்ணரை பற்றி நாலேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதுதான் உயர்ந்த தர்மம். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆத்மாவுக்கு நம்ம செய்யற பரோபகாரம்னா இந்த யுக தர்மம், கலியுகத்தோட தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. முதல்ல நானே ஜெபம் பண்றது இல்லை, அப்புறம் மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுன்றாதீங்க. அதனால
இருக்கிறவங்களா சேட் பண்ணுங்க. சேட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் நம்ம ஒரு ஜீவாத்மா பண்ற மிகப்பெரிய சேவை. எல்லா சேவையிலும் உயர்ந்தது ஒருத்தருக்கு கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, அப்புறம் பிரபாடு புத்தகத்தை கொடுக்கறது, அவங்கள சத்சங்கத்துக்கு அழைச்சிட்டு வருது. இது பண்ணணும்னு சொன்னா இதை விட பெரிய உங்களோட சிறந்த நண்பன் கிடையாது அவங்களுக்கு. நீங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி என் குழந்தைய நல்லா படிக்க வச்சேன், நான் வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்கணும், நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வளர்த்துட்டேன், ஆனா கிருஷ்ண பக்தி கொடுக்கல, என்ன பிரயோஜனம்? நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா தான் வளரும். அதனால குழந்தைகளுக்கு நம்ம பண்ற பெரிய உதவி என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். பிரகலாத் சொல்றார், கௌமாரம் ஆக்கிறதே பிரக்யா தர்மான் பாகவதாயிக. இந்த பாகவத தர்மத்தை 5 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, பகவான் யாரு, அவருக்கு ஏன் சேவை பண்ணணும், இதெல்லாம் குழந்தையிலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. குழந்தைக்கு பண்ண மிகப்பெரிய உதவி என்னது? கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கறது தான். அதனால நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணி முதல்ல நம்ம நல்லா பக்தி பண்ணணும். நம்ம நல்லா சாண்டிங் பண்ணாதான் இன்னொருத்தர் சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, அது நல்லா இருந்தாதான் 4 பேருக்கு நான் கொடுப்பேன். நல்லா இல்லாத போய் ஐயோ இது கொடுக்க வேண்டாம் வேணாம் அப்படியே விட்டுருவோம். நான் சாப்பிட்டே ஜெயிக்கல, எப்படி 4 பேருக்கு கொடுக்குறதுன்னு நினைப்போம். அப்போ முதல்ல சாண்டிங் நம்ம அனுபவிக்கணும். அப்போ இவ்வளவு நல்லா இருக்க, ஏன் 4 பேர் சொல்லி கொடுக்க கூடாது? பிரபுபாதர் எந்த வயசுல அமெரிக்கா போனாரு? அவர் நினைச்சிருந்தா பொதுவாக வயசானதெல்லாம் விருந்தாவன்ல போய் காசுப்படுவாங்க ராதா குண்டத்துல. அந்த வயசுல ஒரு ராதா குண்டத்தில் வெளியில வந்தார். அவர் வயசுல தான் எல்லாம் ராதா குண்டத்துக்கு போவாங்க. அவர் அந்த வயசுல ராதா குண்டத்தில் வெளியில வந்து அவர் போற இடத்துல ராதா குண்டம் ஆக்கிட்டார், அவர் போற இடத்துல விருந்தாவனம் ஆக்கினார். அதுதான் கருணை, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பக்தி நம்ம அனுபவிக்கணும், நம்ம ஜபம் பண்ணணும், நம்ம பகவத்கீதை படிக்கணும், நம்ம பிரசாதம் சாப்பிடணும். அப்போ அதோட வேல்யூ என்ன நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது 4 பேர் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த நீங்க நம்ம ஜபம் பண்றோம், பிரசாதம் சாப்பிட்றோம், பகவத்கீதை படிக்கிறோம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது இன்னும் 4 பேர்ட்ட கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் அதிகமாகும். பிரபுபா சொல்லுவாரு, என் பாக்கெட்ல 10 ரூபா இருந்தது, அதை எடுத்து விட்டு கொடுத்தேன், ஆனா என் பாக்கெட்ல இன்னும் 100 ரூபா இருக்கும், அது குறையாது. ஆனா பௌதிகத்துல என்கிட்ட இருந்து என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற ரிங்கெட் எடுத்து நான் விட்டு கொடுத்துட்டா குறையும். கரெக்டா இல்லையா? பௌதிக ரீதியா பார்த்தா என்னோட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து அவட்டு கொடுத்தா குறையுமா குறையாதா? குறையுமா குறையாதா? குறையும் இல்லையா? ஆனா கிருஷ்ண பக்தியில கொடுக்க அதிகமாகும். கொடுக்க என்ன ஆகும்? அதிகமாகும். அதை நீங்க அனுபவிக்கலாம். 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ 4 பேர் பகவத்கீதை கேட்டாங்க, 4 பேர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாங்க, நீங்க பிரபுபாருக்கு சேவை பண்ண பாக்கியம் கிடைச்சது எல்லாருக்கும். அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகவும் பிரபுபாருக்கு பிரியமானவங்களாகவும். எவ்வளவு பேர் இங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகணும்? இப்போ பிரபுபாதருடைய கருணையால, வைஷ்ணவருடைய கருணையால இங்க நம்ம இருக்கிற எல்லாருமே பிறப்பால கிருஷ்ண பக்தர் கிடையாது. இங்க யாராவது பிறக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லி பிறந்தீங்களா? யாரா இருக்கீங்களா அந்த மாதிரி? அதிசய குழந்தை, அதிசய பிறவி இல்ல. நம்ம யாரும் பிறப்பால கிருஷ்ண பக்தர் இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு பக்தரை சந்திச்சோம், அவங்க கூப்பிட்டாங்க, கோயிலுக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, பிரசாத் சாப்பிடுங்க. அப்ப நமக்கு கருணை கிடைச்சிருக்கு. ஒரு வைஷ்ணவருடைய கருணை கிடைச்சது, பிரபுபாவுடைய கருணை கிடைச்சது, கிருஷ்ணனுடைய கருணை கிடைச்சது. இதை நான் மட்டும் வச்சுக்கிட்டா நான் ஒரு செல்ஃபிஷ் பர்சன், சுயநலவாதி. அப்ப அந்த கருணை கன்ஃபார்ம். அந்த கருணை என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கருணை என்ன பண்ணணும்? விநியோகம் பண்ணணும். அப்பதான் நீங்க செல்வந்தன் ஆயிடுவீங்க. நிறைய செல்வம் வச்சுட்டு அது நம்மளே வச்சுட்டு இருந்தா அது சுயநலம். அந்த செல்வத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என் செல்வம் குறையவே குறையாது. அந்த பக்திங்கிற செல்வம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கும். பக்திங்கிற செல்வம் நாளுக்கு நாள் வளரும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுடைய